அலைன் பண்ண முடியுதா? புரியுதா? பேசிக் சம்ஸ்லாம். இல்ல இல்ல ஃபவுண்டேஷன் தாங்கண்ணா. ஃபவுண்டேஷன் தான் சொல்றேன். இல்ல நீங்க டிஃபிகல்ட்டா இருக்குன்றதுனால நான் ஐ தாட் லைக் ஃபவுண்டேஷன் போயிட்டு இன்டர் போனோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ? ஏன்னா ஒரு மாரி ஒரு என் லைக் ஐ தாட் இது கொஞ்சம் பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டு போகும்போது அதோட ஃபைனல் சம்ஸ் பிக் பண்ணிக்க முடியும் ஈஸியா இருக்குமோன்னு நான் நினைக்கிறதுனால கேட்குறேன். ஃபவுண்டேஷன் பிக் பண்ணிக்க முடியாதுல்ல ஈஸியா? இதோட அடுத்த டெவலப்மெண்ட் தான் வஷிதா. இதோடது ரொம்ப சேஞ்ச் இல்ல ஃபவுண்டேஷனுக்கு இன்டர் இருக்கும். என்ன சொல்றது, நுண்ணிய அளவு சேஞ்ச் இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப மேஜர் சேஞ்ச்லாம் கிடையாது. சரி, இப்போ நீங்க ஃபவுண்டேஷன் சம்ஸ் நல்ல கான்செப்ட் பிரிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர் சம்ஸ் செம்ம கான்ஃபிடென்ட்டா போட்டுடலாம், ப்ராப்ளம் இருக்காது. சிவானி உங்களுக்கும் தான் கண்ணா. எடுத்த உடனே நான் இன்டர் போகாம பேசிக்ல இருந்து கவர் பண்றேன்டா, வேற எதுவும் இல்ல. So Sricharan is pretty confident la on four scenarios. Okay. நான் ஐ வில் டூ ஒரு ஒரு இது மாதிரி கொடுக்குறேன், ப்ரீஃப் பண்றேன், ரீகேப் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சம்ஸ் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். அந்த ஸ்ரீச்சரன் எனக்கு இன்னைக்கு ஒரே நாள் மட்டும் டைம் கொடுங்க கண்ணா, நான் கண்டிப்பா கேட்டுன்னு சொல்றேன். கண்டிப்பா, ஷூரா. என்னோட சார் கிட்ட. ஓகே, நான் ஒரு ரீகேப், நான் ஒரு ஃப்ளோ சொல்றேன், அது நீங்க பாத்துக்கோங்க, எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒரு பார்ட்டி பேர் வந்து டிராயர், இன்னொரு பார்ட்டி பேர் டிராயி. டிராயர் இஸ் அ பர்சன் ஹூ செல்ஸ் கூட்ஸ் டு தி, இல்ல இப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் செல்லர்ன்னு இருப்பாங்க. ஸ்ரீச்சரன் தான் இருக்காரு, சிவானி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீச்சரன் வந்து 20,000 யூனிட்ஸை வந்து சிவானிக்கு செல் பண்றாங்கன்னா ஸ்ரீச்சரன் இஸ் கால்ட் அஸ் செல்லர், சிவானி இஸ் கால்ட் அஸ் பையர். ஓகே, இதே செல்லர் பையர் எப்படி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கான்டெக்ட்ல டிராயர் டிராயியா மாறாங்கன்னா, ஸ்ரீச்சரன் வந்து சொல்றாரு, சிவானி சொல்றாங்க, இப்ப என்கிட்ட பைசா இல்ல ஸ்ரீச்சரன், ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஓரலா சொல்றத டாக்குமெண்ட் பண்ணோன்றதுக்காக ப்ராமிசரி நோட் ஒன்று எழுதுறாரு ஸ்ரீச்சரன். எழுதிட்டு இந்த 20,000 யூனிட்டுக்கான பைசாவை ஒரு மாசம் கழிச்சு சிவானி கொடுப்பாங்கன்றத ரெண்டு பேரும் சைன் பண்றாங்க. இது ப்ராமிசரி நோட் என்டர் ஆன உடனே ஆர் பல்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்டர் ஆன உடனே செல்லர்ன்றவர் டிராயரா மாறிடுறாரு, பையர்ன்றவங்க டிராயியா மாறிடுறாங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். சம் உங்களுக்கு நாலு பேருக்குமே புரியுறதா? இதை ரீகேப் பண்ண முடியுறதா? ஓகேலா? இது யாருக்கா டவுட்னா எனக்கு சொல்லுங்க. ஆஹ் சங்கமித்ரா, சங்கமித்ரா உங்களுக்கு ஓகே இல்ல? இந்த ஃப்ளோ புரிஞ்சுதா? ரைட். ஓகே, இப்போ சினாரியோ ஒன்ல, சினாரியோ ஒன்ல என்ன நடக்குது ஸ்ரீச்சரன்? ஹலோ ஸ்ரீச்சரன்? சினாரியோ ஒன் கண்ணா, அதுல என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ம். அப்புறம் கரெக்ட். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு பில் வந்து சைன் போட்டு தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவங்களும் பில் போட்டு சைன் பண்ணி தராங்க, அந்த பில்லை நீங்க வச்சுக்கிறீங்க. கரெக்டா? இது சினாரியோ ஒன். ஓகேவா? சினாரியோ டூ என்ன தெரியுமா? ஆஹ் இப்ப வந்து லெட்ஸ் டேக் வஷிதா எடுத்துக்கலாம். வஷிதாவும் சங்கமித்ரா. வஷிதா, இந்த சினாரியோ டூ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கண்ணா. வஷிதா நாட் வெல்லா? யூ நாட் வெல்? என்னமோ உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு கண்ணா. ஆ
சொல்லுங்க கண்ணா. கேக்குது கண்ணா. ம். 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 பேங்க் சங்கமித்ராக்கு பே பண்ண மாட்டாங்க செல்லம், யோசிங்க. ஓகே, நான் ஒரு வாட்டி ரீடிஃபைன் பண்றேன் பாருங்க. ஒரு வாட்டி நான் சொன்னதுதான் நீங்க அதுதான் மைண்ட்ல வச்சிருக்கீங்களான்னு பாருங்க கண்ணா. சங்கமித்ரா, இந்த கேஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க கண்ணா. சொல்லுங்க. சூப்பர். ம். யார் கொடுப்பாங்க? கரெக்ட், 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 கரெக்ட். வெரி குட். சோ டியூ டேட்ல யார் யாருக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. யாருக்கு பே பண்ணுவாங்க? பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க. கரெக்ட்டா? புரியுதா? சோ ஆ ஆ கரெக்ட். புரியுதா? சோ இந்த இந்த சார்ஜஸ் வஷிதா இப்படிதான் நீங்களும் நினைச்சீங்களா வஷிதா? எனக்கு திடீர்னு ஏதோ கேட்சப் பண்ண முடியல நீங்க சொன்னது. இந்த ஃப்ளோ புரிஞ்சுதுல வஷிதா உங்களுக்கு? ஓகே கண்ணா. சோ சிவானி உங்களுக்கு புரியுதுல சிவானி, ஸ்ரீசரண்? ஓகே. டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் என்ன பேங்க்குக்கு வந்து இது பண்றாங்களோ, பேங்க் பிடிச்சுக்கிறாங்களோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் டிஸ்கவுண்டிங் வித் பேங்க்னாலே இந்த சினாரியோ தான் வரும். ஓகேவா? ஃபைனா? 4 பேருக்கும் ஓகேவா? ரைட்டு. சினாரியோ 3 வந்து ஷிவானி நீங்க ட்ரை பண்ணீங்களா கண்ணா? சினாரியோ 3 இல்ல நான் சொல்லட்டுமா? சரி ஓகே. அப்ப சினாரியோ 3 வந்து ஸ்ரீசரண் நீங்க ட்ரை பண்றீங்களா? என்டோஸ்மெண்ட் தான் உங்களுக்கு. இல்ல இல்ல இது சினாரியோ 3 கண்ணா. சினாரியோ 4 என்டோஸ்மெண்ட். சரி சினாரியோ 3 நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா சினாரியோ 3? ஞாபகம் வருதா? ச- ஞாபகம் இல்லையா? சரி பரவாயில்ல கண்ணா, நோ ப்ராப்ளம். சங்கமித்ரா உங்களுக்கு ஏதாவது இந்த சினாரியோ 3 பத்தி தெரியுமா கண்ணா? பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நானே சொல்றேன். நான் சொல்றேன். இப்ப வந்து சங்கமித்ரா இருக்காங்க. ஓகேவா? ஷிவானி இருக்காங்க. சங்கமித்ரா வந்து 20,000 யூனிட் ஷிவானி கொடுத்துட்றாங்களா? ஷிவானியும் பில்ஸ் ரிசீவபிள் ப்ராமிசரி நோட்டை வந்து 60 நாளைக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. சங்கமித்ரா வாங்கிக்கிறாங்க. ஏப்ரல் மாசத்தோட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து மே ஜூன் ஜூன் 5ஆம் தேதி டேஸ் ஆஃப் கிரேஸ் போக டியூக்கு வருது. சங்கமித்ரா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஏப்ரல் முதல் தேதி போய் பேங்க் கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு ஒரு பில்ஸ் ஒன்று வரும், பேமெண்ட் பண்ணுவாங்க, நீ அதை என்னோட பேங்க்ல கிரெடிட் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் சப்மிட்டட் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் கொடுக்குறாங்களா? பேங்க் சும்மா ஏதாவது சர்வீஸ் பண்ணுமா? சர்வீஸ் பண்ணாது. அதுக்கு சங்கமித்ரா சாரி அக்கவுண்ட்ல இருந்து அது வந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கும் ஃபார் த சர்வீசஸ் ரெண்டட் பை த பேங்க். கரெக்டா அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி 6ஆம் தேதி டியூ டேட் அன்னைக்கு என்ன பண்ணும் பேங்க்? சிவானி வந்து பில்ஸை வந்து சப்மிட் பண்ணும்போது பேங்க் வந்து வாங்கிட்டு சங்கமித்ரா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடும். இது புரியுதா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சிச்சுவேஷன் பேரு பில்ஸ் ரிசீவபிள் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன்.
இதான் அந்த சினாரியோ பேரு. ஓகேவா விஷிதா? ஸ்ரீசரண், சிவானி, சங்கமித்ரா, ரீகலெக்ட் பண்ண முடியுதா சங்கமித்ரா உங்களுக்கு படிச்சதா? இது ஞாபகம் வருதா? இன்னொரு வாட்டி சொல்றேன். ஸ்ரீசரண் உங்களுக்கு புரிஞ்சுதா கண்ணா? புரியல ஓரளவுக்கு. இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்லித் தரேன்னா, செம்ம வேகான சாப்டர் நம்பர் 1. இன்னொன்னு, புக்ல டைரக்டா ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்க. பட் ஆனா அது குட்டி குட்டி எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். அதனால தான் நான் திருப்பி எடுக்கிறேன். சிவானி உங்களுக்கு புரிஞ்சுதா சிவானி? சரி, வஷிதாக்கு புரியுறதா? ஓகே. இப்ப பாருங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சங்கமித்ரா சிவானிக்கு 20,000 யூனிட்டுக்கு கூட்ஸ் விக்கிறாங்க. 10 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சங்கமித்ரா வந்து சிவானி சொல்றாங்க, 60 நாள் கழிச்சு பைசா குடுத்துறேன் சங்கமித்ரா, என்கிட்ட இப்ப பைசா இல்லைன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவானி வந்து சங்கமித்ராவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சிவானி இஸ் அ ட்ரஸ்டட் கஸ்டமர். சங்கமித்ரா என்ன சொல்லுவாங்க, சரிப்பா நீ 60 நாளைக்கு கழிச்சு கொடு, ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துரு எனக்கு இப்பவே, ஓகேவா? நீ 60 நாள் கழிச்சு கொடுத்துரு, ஒரு எவிடன்ஸா நான் வச்சுக்கிறேன்னு சங்கமித்ரா சொல்றாங்க. இவங்களும் உடனே வந்து டிராயி காலத்துல சைன் போட்டு கொடுக்குறாங்க. சங்கமித்ரா டிராயர் காலத்துல சைன் போட்டு இவர்கிட்ட பில்ஸ் ரிசீவபிள் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, ப்ராமிசரி நோட்டை. கரெக்டா 3 மாசம் கழிச்சு, எவ்வளவு டேஸ் ஆஃப் கிரேஸ், எவ்வளவு டேஸ் ஆஃப் கிரேஸ் டீச்சரன் பில்ஸ் ரிசீவபிள்? டேஸ் ஆஃப் கிரேஸ். ஆ அந்த 3 நாள் கழிச்சு, அதாவது இப்ப பிப்ரவரி 4ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி 4 60 நாள் 3 டேஸ் ஆஃப் கிரேஸ் போச்சுன்னா எவ்வளவு வரும்? பிப்ரவரி 4, மார்ச் 4, அப்ராக்சிமேட்லி ஏப்ரல் 4னா ஏப்ரல் 7ஆம் தேதி வருமா கிட்டத்தட்ட? கரெக்டா? எல்லாரும் ஆர் யூ ஆன் த சேம் பேஜ்ல? ஓகே. இது வரும்போது சங்கமித்ரா என்ன பண்றாங்க, ஏப்ரல் 1 ஃபர்ஸ்ட் வீக் வந்து பேங்க்குக்கு போறாங்க. பேங்க்குக்கு போய் சிவானின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு செக் கொடுப்பாங்க 20 லட்சம் ரூபாய்க்கு. நீ இது வந்து என்னோட பில்ஸ் அகைன்ஸ்டா தான் கொடுக்குறாங்க, நீங்க வாங்கி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுங்கன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிராயர் பேங்க்கு கொடுக்கும். பேங்க் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா சிவானி அந்த டேட்ல வரும்போது, ஓகே இது சங்கமித்ரா சொன்ன செக் வந்துடுது, ஃபோன் பண்ணி உங்க செக் வந்துடுது சார், நான் கிரெடிட் பண்றோம்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த சினாரியோ பேர் தான் என்னன்னா பில்ஸ் ரிசீவபிள் சப்மிட்டட் ஃபார் கலெக்ஷன். புரியுதா? 4 பேருக்குமே புரியுதா? சங்கமித்ரா இப்ப புரிஞ்சிடுச்சா சங்கமித்ரா உங்களுக்கு? புரியுதா? டவுட்? ஆமா ஆமா, சிவானி கிட்ட சொல்லிடுவா, நீங்க பேங்க்லயே இது பண்ணிடுமா, எனக்கு பேங்க்லயே பண்ணிட்டாதான் எனக்கு என்னோட கிரெடிட்டர் இருப்பான்ல அவனுக்கு நாங்க எந்த இது பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க சங்கமித்ரா. அப்ப என்ன பண்ணுவாங்க, கரெக்டா டேஸ் ஆஃப் கிரேஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி சங்கமித்ரா பேங்க்குக்கு போய், இந்த பார்ப்பா இன்னார்கிட்ட இருந்து இன்னார் பில்ஸ் ரிசீவபிள் வரும், ப்ராமிசரி நோட் வரும், அதோட அமௌண்ட் 20 லட்சம் ரூபாய், நீ அக்கௌண்ட்ல பண்ணிடு, அது வேலிடான டிரான்சாக்ஷன் ப்ரையர் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா பேங்க் அதுக்கெல்லாம் சார்ஜஸ் பிடிப்பாங்கடா, சும்மா கிடையாது, கலெக்ஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க. கரெக்டா அந்த டேஸ் ஆஃப் கிரேஸ் அன்னைக்கு சிவானி வந்து அந்த செக்கை கொடுத்து செக் கிரெடிட் ஆகி இந்த பில்ஸ் ரிசீவபிள் அகேன்ஸ்டா செக் வந்து கிரெடிட் ஆயிடும். they will do the needful, bank will do the needful. புரியுதா? இது இந்த scenario 3 is called as bills receivable sent to bank for collection. ஸ்ரீச்சரன், MCQ செம்ம இம்பார்ட்டன்ட் இது. அதே மாதிரி இன்டருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினாரியோ சினாரியோ கண்ணா ஜர்னல் என்ட்ரிஸ் 4 கொடுப்பாங்க கண்ணா. ஒரு ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி நார்மலா பில்ஸ் ரிசீவபிள் என்ட்ரி என்ன, அடுத்தது டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸோட ஜர்னல் என்ட்ரி என்ன, மூணாவது இந்த சென்ட் ஃபார் கலெக்ஷன் ஜர்னல் என்ட்ரி என்ன, சினாரியோ ஃபார் என்டோஸ்மெண்ட். சிவானி சொல்றீங்களா என்டோஸ்மெண்ட்? ஆ சூப்பர்ரா, வெரி குட் சலம். ஸ்ரீச்சரன், நீங்களும் இதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருக்கீங்கன்னா என்டோஸ்மெண்ட்டுக்கு? ஆ அது வந்து அகாமடேஷன் ஆஃப் பில்ஸ்.
ஓகேவா? சூப்பர். அதுவும் நான் ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். சரியா? இப்போ இந்த 4 சினாரியும் புரியுறதா சங்கமித்ரா, வஷிதா, ஆம், ஷிவானி, ஸ்ரீசரண்? இந்த 4வது சினாரியோ மெயினா என்னன்னா, நான் ஒருத்தருக்கு செல் பண்ணியிருக்கிற மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பேன்ல, அவருக்கு கடன் கொடுக்காம இருப்பேன்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஷிவானியோட ஷிவானி கிட்ட என்ன சொல்லுவார் ஸ்ரீசரண், நீ என்கிட்ட கொடுக்காத அந்த 20 லட்சம் ரூபாய வஷிதா கிட்ட கொடு. ஏன்னா ஸ்ரீசரனோட கிரெடிட்டார் யாரு? வஷிதா. அவங்க கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஸ்ரீசரன் ஷிவானிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா சங்கமித்ரா? இந்த 4 சினாரி ஓகே இல்ல? சரி, ஓகே. என்ன அப்படி சோகமா இருக்கீங்க சங்கமித்ரா? என்னாச்சு? டயர்டா இருக்கீங்களா? சரி, சரி, சரி. ஓகே கண்ணா. இப்போ சில டெர்மினாலஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரீகேப். ஷுவர் ஷார்ட்டா சொல்றேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து 6 மார்க் டு 7 மார்க் ஏதோ ஒரு ஃபார்ம்ல வரும். அண்ட் ஃபவுண்டேஷன் எம்சிக்யூஸா இருக்கட்டும், சிடபிள்யூ இன்ட்ரா இருக்கட்டும், ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வரும். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரைனால கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக. சரியா? டிஸ்ஆனர் ஆஃப் பில்ன்றது என்னன்னா, அன்னி தேதிக்கு நான் வந்து ஒன்னு பேமெண்ட் யாரு டிராய் பேமெண்ட் பண்ணாம ஏதோ ரீசன்னால மெச்சூரிட்டி டேட்ல டிராய் பேமெண்ட் பண்ணாம விட்டாலோ, இல்ல டிராயர் வந்து எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் போட்டு கொடு, சரியா, எனக்கு ஒரு லிக்விடிட்டி கிரன்ச் இருக்கு, உன்னோட ப்ராமிசரி நோட் வச்சு நான் பேங்க் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி பைசா வாங்கிக்கிறேன்ற சிச்சுவேஷன்ல அதர் இஸ் பையர் வந்து ப்ராமிசரி நோட்லாம் எழுதிலாம் தரமாட்டான் அப்படின்னு சொல்றது ரெண்டுமே டிசானர் பை நான் அக்செப்டன்ஸ், டிசானர் பை நான் பேமெண்ட். புரியுதுதானா? இந்த சாப்டர் புரியலையாடா? புரியுதா? ஓகே. எனக்கு புரியலன்றதே காதுல விழுது. ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். எனக்கு வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்றீங்களா? ஏதாவது கொஞ்சம் திடீர்னு இதுவா இருக்கு. டிஸ்ஆனர் ஆஃப் பில்ஸ், ரெனியூவல் ஆஃப் பில்ஸ்னா, ரெனியூவல் ஆஃப் பில்ஸ் யார் சொல்றீங்க? அஷிதா, ஸ்ரீசரண், சங்கமித்ரா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க கண்ணா, பரவாயில்ல. ஷிவானி, ரெனியூவல் ஆஃப் பில். சூப்பர், வெரி குட், வெரி குட் ஸ்ரீசரண், சூப்பர், கரெக்ட். அதாவது பில்லு டியூ டேட் வந்துருது, ஏப்ரல் 3ஆம் தேதி வந்துருது. திடீர்னு மார்ச் லாஸ்ட் வீக்ல வந்து தெரியுது டிராய்க்கு நம்ம கிட்ட பைசா வராதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு டிராயருக்கு ஃபோன் அடிச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு திடீர்னு ஃபண்டு வரல, ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணி ஃப்ரெஷ் பில் வந்து போட்டு கொடுங்க, நான் கண்டிப்பா இந்த பில்லுக்கு ப்ராப்பரான பேமெண்ட் பண்ணிட்டு எந்த ஏற்கனவே இந்த பீரியடுக்கும் இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ற பீரியடுக்குமான சார்ஜஸையும் நான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸையும் பே பண்றேன் சொல்ற சினாரியோ பேர் தான் ரெனியூவல் ஆஃப் பில். புரியுறதா சங்கமித்ரா, ஷிவானி, வஷிதா, ஸ்ரீசரண்? ஓகே, ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். ஸ்ரீசரண் சூப்பர், வெரி குட் ஸ்ரீசரண், எக்ஸலண்ட். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். வஷிதா நீங்க ட்ரை பண்றீங்களா கண்ணா? ஏன் வஷிதா ரொம்ப டல்லா இருக்கீங்க? நீங்க அந்த மாதிரி நார்மலா இருக்க மாட்டீங்களே, என்னாச்சு? ஆல் ஃபைன் தானே வஷிதா? இஃப் யூ ஆர் நாட் வெல் நீங்க பாருங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே. ஆ. ஸோ வெரி குட் கண்ணா. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லுன்றது வந்து எப்படின்னா, செம்ம ராப்போ இருக்கும் டிராயருக்கும் டிராய்க்கும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க வஷிதா? யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயின் அட்வான்டேஜ். குட் என்ன கிடைக்காது? டிராயருக்கு லாஸ். கரெக்ட்.
ராயக்கர் ராசு குட் கிரேட்டாஸ் கிடைப்பாங்க. பட் முக்கியமான பாயிண்ட் ரிபேட் ஆன் பில்னா டிராயருக்கு லாஸ் தான் கண்ணா. டெவலப் பண்ணுங்க அந்த பாயிண்ட்டை. கிளாஸ் என்னவா இருக்கும் ஸ்ரீசரண்? நீங்க சொன்னது கரெக்ட். கொஞ்சம் அப்படி யோசிங்க. சிவானி உங்களுக்கும் சங்கமித்ரா உங்களை தாட் ப்ராசஸ் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. வஷிதா உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதாடா? ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லோட ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் கண்ணா அது ரிபேட் ஆன் பில். இன்ட்ரெஸ்ட் கம்மியா பே பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு டிராயரும் வந்து ரிபேட் மாதிரி கொடுப்பாரு. பரவாயில்ல, இவர் வந்து சீக்கிரமாவே பே பண்ணிட்டாரு, நீ 10,000 ரூபாய் பே பண்றதுக்கு பதிலா எனக்கு வந்து நீ வந்து 9,500 பே பண்ண, உனக்கு 500 ரூபாய் ரிபேட் கொடுக்குறேன்னு சொல்லுவார். புரியுதா? அதனால தான் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட்னு சொல்றேன். இட்ஸ் அன் இட்ஸ் அ இட்ஸ் அ லாஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த டிராயர் அண்ட் இன்கம் ஃபார் த டிராயி. புரியுதா வஷிதா? புரியுதா வஷிதா உங்களுக்கு? சிவானி, சங்கமித்ரா? ஓகே ரைட். அகாமடேஷன் ஆஃப் பில் இது ஸ்ரீச்சரன் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்க ஸ்ரீச்சரன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க கண்ணா, அப்ப சூப்பரா புரியும் எல்லாருக்குமே. ஏன் வாங்கிருக்கீங்க? சரி. ஆ ஓகே. ஆ அது நீங்க சொல்றது கொஞ்சம் இந்த என்டோஸ்மெண்ட் மாதிரி வருதே கண்ணா. நீங்க சொல்றதுக்கு பாயிண்ட் கரெக்ட், கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஒரு ஃபைன் டியூன் பண்ணும். யோசிக்க முடியுறதா? இப்போ ஆ, வஷிதாவும் சங்கமித்ராவும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்கண்ணா. சரியா? நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லட்டுமா? இத ரிப்பீட் பண்றேன். அக்காமடேஷன் ஆஃப் பில்ஸ். வஷிதா சங்கமித்ரா ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா சிவானி ஸ்ரீச்சரன்? வஷிதா என்ன பண்றாங்க, செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ். சங்கமித்ரா சொல்றாங்க, வஷிதா நீங்க வந்து எனக்கு ஒரு பில் மட்டும் சைன் போட்டு தரீங்களா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. டிரான்சாக்ஷனே நடக்காது ரெண்டு பேருக்குமே. ஓகேவா ஸ்ரீச்சரன்? டிரான்சாக்ஷனே நடக்காது. ஆனா நம்ம இந்தியால இது கிடையாது. டிரான்சாக்ஷனே நடக்காது. ஆனா ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் வெரி குட் வில் இந்த சொசைட்டினால சங்கமித்ரா சொல்றாங்க, எனக்கு இந்த பில்லை சைன் பண்ணி கொடுங்க, நான் இந்த பில்லை வச்சுட்டு ப்ராமிசரி நோட்டை வச்சுட்டு பேங்க் கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. யாரு? சங்கமித்ரா. வஷிதா என்ன சொல்றாங்க, ஆமா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, நீங்களும் ஒரு ப்ராமிசரி நோட் ஒரு 10,000 ரூபாய் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு வஷிதா சொல்லி ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிசரி நோட் 10,000 ரூபாய்க்கு சைன் போட்டு பேங்க்ல கொடுத்து பைசா வாங்கிடுறாங்க. டியூ டேட் அப்போ அவங்க கரெக்டா பேங்க்குக்கு பே பண்ற மாதிரி இது. இதுல there is no obligation between Sangamitra and Vashita regarding sale of goods. But to meet their personal financial obligation, they are entering into a contract called as accommodation of bill. புரியுதா ஸ்ரீச்சரன்? நல்லா புரியுதா வஷிதா? உங்களுக்கு புரியுதா வஷிதா? ஸ்ரீச்சரன், வஷிதா, சங்கமித்ரா, சிவானி, அந்த மாதிரி. அதாவது இது வந்து அந்த காலத்துல இது மாதிரி நீ நீ ஜஸ்ட் நீ அதாவது எப்படின்னா உன்னால அதாவது நீ எதுவுமே வாய திறக்காத, நீ வந்து நில்லு நான் பேசிக்கிறேன்னு வாங்க. அதே மாதிரி நீ வாய திறக்காத, நீ வந்து நில்லு பேசிக்கிறேன்னு வாங்களா, அந்த மாதிரி. இதுல இந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமா ரைஸ் ஆற ஒரு விஷயம் தான் அகாமடேஷன் ஆஃப் பில்.
புரியுதா கண்ணா? இந்த accommodation of bill is also called as kite bill. அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன் 4 பேருமே. Important for MCQ question. Accommodation bill is also called as trade bills. Sorry. Accommodation bills is also called as kite bill. எழுதிக்கோங்க. எதுவுமே நடக்காது செல்லம். எதுவுமே நடக்காதுடா. ஃப்ரெண்டு. இது ஆக்சுவலா இந்தியால ரொம்ப காமன் கிடையாது சங்கமித்ரா. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ வந்து illustration 18 நம்ம பார்த்துட்டோம்ல? ஓகே. illustration 18ல வந்து scenario 1 A, scenario B, scenario 4 C, scenario C வந்து D. சங்கமித்ரா அது உங்களுக்கு எடுக்கிறேன் கண்ணா நான். ஓகேவா? அந்த சினாரியோவை அப்படியே கன்வெர்ட் ஆகுது. ஜென்ரலா இப்போ எப்படின்னா இப்போ பில்ஸ் ரிசீவ் பில்ல வந்து எது முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த புக்ஸ் ஆஃப் டிராயர் என்ன பண்ணணும்? இந்த புக்ஸ் ஆஃப் டிராயி என்ன பண்ணணும்? வஷிதா ஜர்னல் என்ட்ரிஸ் ட்ரை பண்றீங்களா கண்ணா நீங்க? ஆ இப்போ புக்ஸ் ஆஃப் டிராயர் அப்படின்னா இப்ப சங்கமித்ரா கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸ்ரீசரண் அதை வாங்கின்னு இருக்காரு. இப்போ சொல்லுங்க சங்கமித்ரா, இதுல யாரு ஆ சங்கமித்ரா வந்து ஆமா இதுல யாரு வந்து டிராயரா இருப்பாங்க, யாரு டிராயி? அப்படியா சொன்னேன் நானு? யார் விக்கிறாங்க? ஓ நான் அப்படிதான் சொன்னேனா? சங்கமித்ரா இஸ் செல்லிங்கா? ஓகே அப்ப கரெக்ட். இஃப் சங்கமித்ரா இஸ் செல்லிங் கிரெடிட்ஸ், there is a selling goods அப்படின்னா then she is drawer, ஸ்ரீசரண் is drawee. ஓகேவா? so in the books of drawer, in the books of drawee, ஃபர்ஸ்ட் என்ட்ரி சொல்லுங்க வஷிதா. என்ன ஆகும்? இப்போ இந்த இப்போ இப்போ சேல் பண்றாங்க, ப்ராமிஸ் ட்ரேட் நோட் எழுதி தராங்க. அப்ப இமீடியட்டா என்ன என்ட்ரி வரும்னு நினைக்கிறீங்க வஷிதா? ம். ம். சூப்பர். அடுத்தது ட்ரை பண்ண முடியுமா கண்ணா? இப்போ பில்ஸ் சைன் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும், அப்ப என்ன வரும் என்ட்ரி? இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பீயிங் சேல்ஸ் மேடு, கரெக்டா? இது பீயிங் பர்ச்சேசஸ் மேட். எல்லாருக்கும் புரியுதா? 4 பேருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இல்ல இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி? ஓகே புரியுது இல்ல சங்கமித்ரா? ஸ்ரீசரண் உங்களுக்கு? சங்கமித்ரா நீங்க ஒரு மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் கூட ரைஸ் பண்ணி பேசலாம் கண்ணா.
எனக்கு கொஞ்சம் ஃபீபிளா கேக்குது ரொம்ப. நீங்க புரியுது புரியலன்னு சொல்றது கொஞ்சம் ஃபீபிளா கேக்குது, மத்ததெல்லாம் கேக்குது. அது மட்டும். சொல்லுங்க வஷிதா, என்ன ஜர்னல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுங்கடா? இப்ப பில் எழுதி தந்துட்டாரு. யாரு? ஸ்ரீச்சரன் எழுதி தந்துட்டாரு சங்கமித்ராக்கு. சங்கமித்ரா பில் வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? ஐயோ, சாரி சாரி சாரி. ஆமா, கரெக்ட். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் டிராயர் யாரு இங்க? சங்கமித்ரா. சாரி, டிராயர். ஒரே நிமிஷம், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், ஒரு நிமிஷம். இப்போ பையர் வந்து ஸ்ரீச்சரன் தானே கண்ணா? அப்போ டூ ஸ்ரீச்சரன் அக்கௌண்ட் தானே வரும் இல்ல? கரெக்டா விஷிதா? இது மாத்திக்கோங்க கண்ணா. சி புக்ஸ் ஆஃப் டிராயின்றது யாருன்னா பையர். ஸோ அப்ப வரும்போது ஐயோ, ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுறேன். டிராயர்ன்றது செல்லர், செல்லர் புக்ஸ்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சாரி. ஸோ ஸ்ரீச்சரன் டு சேல்ஸ் இங்க வருமா? இது கரெக்டா? சாரி, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. whenever promissory note வந்து இது பண்ணின உடனே என்ன ஆகும்னா, asset is created in the books of drawer. What is asset here? Bills receivable. So bills receivable account debit to யாரு? ஆஹ் இந்த to ஸ்ரீச்சரன். to ஸ்ரீச்சரன் account being bills receivable created as asset or promissory note entered கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க என்ன வரும்? அஹ், சங்கமித்ரா. ஓகேவா? சூப்பர். இது என்டர் ஆயிடுச்சு. இப்ப சினாரியோ 1க்கு பாருங்க கண்ணா. சினாரியோ 1க்கு வந்து சாரி, சினாரியோ 1க்கு அங்க கரெக்டா டேட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேமெண்ட் மேட் as per stipulated date. அப்ப அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? பேமெண்ட் வந்துருது இருக்கு. அப்போ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் கரெக்டா ரியல் அக்கவுண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியதான். புரியுதா? சங்கமித்ரா புரியுதா? வஷிதா, சிவானி, ஸ்ரீச்சரன். இந்த ஜர்னல் என்ட்ரிய ரொம்ப மாத்தி மாத்தி கொடுப்பாங்க கண்ணா, அதனால நல்லா பாத்துக்கோங்க. தப்பாவே கொடுப்பாங்க. இது இந்த ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க, வேற ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த 4 ஜர்னல் என்ட்ரில கரெக்ட் என்ட்ரி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. போத் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றான். சரியா? ஸோ பேங்க் டு பில்ஸ் ரிசீவபிள்
drawer receiving the amount. இங்க என்ன நடக்கும்? Debit the receiver யாரு? சங்கமித்ரா. Bills payable account debit to, sorry, credit what goes out. Credit what goes out to cash account. So, being cash paid to drawer. ஓகேவா? புரியுதா? யாரு? வர்ஷிதா. வர்ஷிதா அதுல வராங்களா? வர்ஷிதா, இந்த 3 என்ட்ரிஸ் தான் பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ். சங்கமித்ரா புரியுதா? ஸ்ரீசரண், சிவானி, வர்ஷிதா நீங்க ரெண்டுத்துல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஓ சரி, ஓகே ஓகே. சரி கண்ணா, இது பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ். இப்போ இங்க பாருங்க. So bills of exchange வந்து is a negotiable instrument or bills of exchange or check payable either to order or to the bearer. Bills of exchange is an instrument in writing containing an unconditional order signed by the maker, directing a certain person to pay a certain sum of money to the order or a certain person to the bearer of the money. இதெல்லாம் go through பண்ணிக்கோங்க. It's an instrument in writing, it's an unconditional order. இதெல்லாம் நீங்க காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இதெல்லாம் வந்து தான் காமர்ஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே. It must be drawn on a specific person. There must be an order to pay a specific sum of money. It must be dated. It must bear the revenue stamp. இதெல்லாம் செக் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் செக் பார்த்திருக்கீங்களா? செக்ல இப்படி இருக்கும்ல அமௌண்ட் இவ்ளோ, அப்புறம் அது என்னது, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கும்? ஃபேவரிங் ஆஃபா அது ஒன்று எழுதிருக்குமே, ஞாபகம் வர மாட்டேங்குது. பே டூவா இது ஒன்று எழுதிருக்கும். அப்புறம் பாக்ஸ்ல வந்து அமௌண்ட் ஃபில் பண்றதுக்கு ஒரு காலம், சிக்னேச்சர், மேல டேட், அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ப்ராமிசரி நோட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே மணி டிரான்சாக்ஷன் தான். ஆனா இது வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது இது ரைஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிராயர், டிராயி, பேயி. டிராயர்ன்றது ஸ்ரீசரனும் சங்கமித்ரா கேஸ்ல யாரு டிராயர்? ஸ்ரீசரன். சங்கமித்ரா தான் டிராயர். கரெக்ட். யார் டிராயி? சங்கமித்ரா. ஸ்ரீசரன் தான் டிராயி. யார் பேயா இருப்பாங்க? ஸ்ரீசரன் தான். ஓகேவா? ஸ்ரீசரன் தான் பேயா இருப்பாங்க. சி டிராயும் பேயும் சம்டைம்ஸ் இதுவா இருப்பாங்க. ஒருவேளை இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் when drawee becomes insolvent ன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப the legal representative might be payee. புரியுதா? எண்டோசர்னா யாரு வஷிதா? ஆர் ஈவன் சிவானி, நீங்க சொல்லுங்க சிவானி. எண்டோசர்னா யாருக்கண்ணா? வெரி குட், சூப்பர். எண்டோசினா யாரு? இந்த பேமெண்டோட ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல செல்லம், அவங்க எண்டோசர். எண்டோசினா என்னன்னா கிரெடிட்டர் ஆஃப் தி டிராயர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ சிவானியும் ஸ்ரீசரன் இருக்காங்க. சிவானி என்ன பண்றாங்கன்னா பேமெண்ட், சிவானி தான் பேமெண்ட் பண்ணோம். அந்த பேமெண்டோட ரைட்டை வந்து வஷிதா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், சிவானி பேமெண்ட் பண்ணவங்கன்னா ஸ்ரீசரன் வாங்கிக்கணும். சிவானி தன்னோட பேமெண்டோட ரைட்டை வஷிதா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா வஷிதா எண்டோசர். சிவானியோட கிரெடிட்டர் வந்து சங்கமித்ரா. சாரி, ஸ்ரீசரனோட கிரெடிட்டர் வந்து சங்கமித்ரா. ஸோ சங்கமித்ரா இஸ் எண்டோசி. புரியுதா? இந்த பில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரெடியா இருந்தது, அது பேர் தான் பேரர்.
இந்த எண்டோசி தான் ஃப்ரீக்வெண்டா எம்சிக்யூல கேக்குறாங்க, பாத்துக்கோங்க. எண்டோசி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எண்டோசியோடது எம்சிக்யூ இன்டர்லையும் கேக்குறாங்க, இதுலயும் கேக்குறாங்க. ஓகேவா? 4 பேர் நோட் பண்ணிட்டீங்களா? சம் சங்கமித்ரா, மெட்டீரியல் கையில வச்சிருக்கீங்களா சங்கமித்ரா? சங்கமித்ரா, ஒரு சின்ன நோட், 90 பேஜஸ் நோட், ஒரு 192 பேஜஸ் நோட் ஃபார் ஹோம்ஒர்க், 182 பேஜஸ் நோட் ஃபார் டெஸ்ட், 3 மெயின்டைன் பண்ணிக்கோங்க கண்ணா. சரியா? ஓகே. டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டாக்குமெண்ட்ரி பில்லுன்றது when it is supported by relevant documents. clean பில்லுன்றது ப்ரூஃபே இல்லாம இருக்கிறது. டிமாண்ட் பில்லுன்றது வந்து ஃபிக்ஸட் டேட் ஆஃப் பேமெண்ட்டே இருக்காது. ஓகேவா? ஃபிக்ஸட் டேட் ஆஃப் பேமெண்ட் இல்லாதது டிமாண்ட் பில். யூசன்ஸ் பவுண்ட் பில், டைம் பவுண்ட் பில், இந்த டேட்டுக்குள்ள கொடுத்துடணுன்றது யூசன்ஸ் பில். இன்லாண்ட் பில்ன்றது வந்து ஒரு ஒரு கண்ட்ரியில பேபிள் ஆகி, ஒரே ஒரு கண்ட்ரியில பேபிள் ஆகி, இட் இஸ் பேபிள் நாட் இன் இந்தியானா இந்தியாவில் மட்டும்தான் அது இதுவா இருக்கும். ஃபாரின் பில்னா இந்தியால ரைஸ் ஆகி ஃபாரின்ல கூட பே பண்ணலாம். புரியுதா? இந்த ஃபாரின் பில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஃபாரின் பில் ரெண்டு இருக்கு, எக்ஸ்போர்ட் பில், இம்போர்ட் பில். ட்ரேட் பில்னா என்ன தெரியுமா? ஒரு பில்ல எக்ஸ்சேஞ்ச் டிரா பண்ணி ஒரு ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்கு செட்டில் பண்றது. என்னவா இருக்கும்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ட்ரேட் பில்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ட்ரேட் பில் அகாமடேஷன் ஆஃப் பில். சங்கமித்ரா ட்ரை பண்றீங்களா? ட்ரேட் பில்னா என்னென்ன, என்னவா இருக்குங்க? இல்ல சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இல்ல புக்லெட் படிச்சு சொல்ல மாட்டேன். சூப்பர் கண்ணா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் மாதிரி. லெட்டர் ஆஃப் கிரெடிட் எப்ப என்ட்ரி ஆகும்? இம்போர்ட் போது, கரெக்டா? அப்ப என்ன ஆகும்னா, நல்லா பாத்துக்கோங்க, இம்போர்ட்டும் போது லெட்டர் ஆஃப் கிரெடிட் ரைஸ் பண்ணுவாங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி ஸ்ரீச்சரன் சூப்பரா சொல்றீங்க? லெட்டர் ஆஃப் கிரெடிட் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர் கெஸ். CWA ஃபவுண்டேஷன் கிளியர். Guesses are very important. Realistic guesses are important. Very good. Letter of சங்கமித்ரா, நான் சொல்றேன் பாருங்க கண்ணா, அந்த ஃப்ளோ ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷனுக்காகயோ இல்ல ஒரு எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனுக்காகயோ, ஓகே, அதானே ட்ரேட்னு சொல்லுவாங்க. ட்ரேட்னா என்ன? பரிமாற்றம், கரெக்டா? எக்ஸ்போர்ட்டாவும் இருக்கலாம், இம்போர்ட்டாவும் இருக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரா பண்றது தான் ட்ரேட் பில்லுன்னு சொல்லுவாங்க. அதான் எஸ்பெஷலி இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து அகெயின்ஸ்டா அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. Bills of exchange is drawn by the seller of the goods and accepted by the buyer. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Accepted by the buyer. ஓகேவா? அகாமடேஷன் ஆஃப் பில். அகாமடேஷன் ஆஃப் பில்ல எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவங்களோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை மீட் பண்றதுக்காக என்டர் ஆகிற ஒரு விஷயம் தான் அகாமடேஷன் பில். புரியுதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன். ட்ரேட் அண்ட் அகாமடேஷன் ஆஃப் பில். ஃபாரின் பில் எடுத்தேனே கண்ணா. ட்ரேட் பில்ன்றது எக்ஸ்போர்ட். சொல்லுங்க. ஃபாரின் பில்லோட எக்ஸாம்பிளா? இல்லக்கண்ணா, இது மோர் ஆஃப் எப்படின்னா, இப்போ வந்து ட்ரேட் பில்லுன்றது வந்து இப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணல கண்ணா நீங்க. ஓகேவா? ஃபுல் பேமெண்ட் பண்ணல. அப்போ கேஷா கொஞ்சம் பண்ணிருக்கீங்க, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச கொஞ்சம் பாதியா நம்ம கொடுக்கலாம், செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ட்ரேட் பில். ஃபாரின் பில்லுன்றது ஃபாரின் கண்ட்ரி அவங்களே பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரெடி பண்றது, ப்ராமிசரி நோட் போட்டு. ஃபாரின் பில்லுன்றது இப்படி இருக்கும். இந்த காமிக்கிற பாருங்க.
A bill drawn by the exporter on a foreign country for the payment outside the exporter's country is export bill. A bill drawn by a foreign exporter on a domestic importer for payment within the importer's country is import bill. See, trade bill னா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டேன் செக்யூரிட்டி மாதிரி ஆக்ட் பண்றது ட்ரேட் பில் கண்ணா. இது எக்ஸ்போர்ட் பில் ஃபுல் பில் அமௌண்ட்டே பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலமா த்ரூ பண்றது. புரியுதா? இப்படி இருக்கும். காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க இமேஜ் வந்ததுன்னா காமிக்கலான்னு பாக்குறேன். இமேஜ் எதுவும் இல்லையடா. பட் இங்க பாருக்கண்ணா, இதுதான் ஃபாரின் பில்ரா. எக்ஸ்சேஞ்ச் ஃபார் யூஎஸ் டாலர் டு த ஆர்டர் ஆஃப் யூவிடபிள்யூ. இது ஃபாரின் பில்லு. இதுலயே உங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படி போட்டிருந்தாங்கன்னா அது ட்ரேட் பில்லு. புரியுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க கண்ணா, அப்ஜெக்டிவ்ஸ். சிவானி ட்ரேட் பில் படிங்க செல்லம். அப்ஜெக்டிவ் படிங்க மொத்தமா. சூப்பர். கன்சிடரேஷன் வஷிதா படிங்க வஷிதா. புரியுதாடா? இது கன்சிடரேஷனா என்ன அர்த்தம்டா வஷிதா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இங்க கன்சிடரேஷனே கிடையாதுல்ல. சி, அகாமடேஷன் பில்லுன்றது ஒரு சும்மா என்ன சொல்றது, ரெண்டு பேரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டே இல்லாம நடக்கிறது. இங்க அப்படி கிடையாது. தேர் இஸ் a financial commitment. அதனால தான் there is a definite consideration சொல்றாங்க. சங்கமித்ரா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிரெடிட் படிங்க. ட்ரேட் பில் எக்ஸ்டென்ஷன். இது எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது. இது கிரெடிட் எக்ஸ்டென்ஷனும் கிடையாது, கேஷ் எக்ஸ்டென்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது இது. ஓகே, ப்ரொசீட்ஸ். ஸ்ரீச்சரன் படிங்க கண்ணா. இது அதுதான் அகாமடேஷன் ஆஃப் பில் படிங்க. நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். செம்ம. அதாவது ட்ரேட் பில்ஸ் டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணா என்ன ஆகும்? அந்த ஹோல்டர் டிராயருக்கு அந்த பை செய்யணும். இங்க அப்படி கிடையாது. பில்ஸ் டிஸ்கவுண்ட் ஆனா சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க ரெண்டு பேருக்கும் 5000 ரூபாய் தேவை. ஒருத்தருக்கு மட்டும் தான் நல்ல ரெப்புடேஷன் இருக்குன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா டிராயரா இருப்பாரு. அவர் பேங்க்ல போய் இவருக்கு 5000 ரூபாய் தேவைன்னா 10,000 ரூபாய்க்கு ரெண்டு டிராயி வந்து சைன் போட்டு கொடுத்து அந்த பேங்க்ல கொடுக்குற அமௌண்ட்டை இவர் 5000 ரூபாய் எடுத்துப்பாரு, அவர் 5000 ரூபாய் எடுத்துப்பாரு. புரியுதா? அதான் வில் பி ஷேர்ட் பை டூ பார்ட்டிஸ் இன் அக்ரீட் ரேஷியோ. நான் சொல்ல சொல்ல விஷுவலைஸ் பண்ண முடியறதா உங்களால என்ன நடக்கிறதுன்னு? சிவானி, சங்கமித்ரா, ஸ்ரீச்சரன், வஷிதா, இதுல மோர் விஷுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட் கண்ணா. இதுல ரெக்கவரி நீங்களே படிங்க ஸ்ரீச்சரன். அவ்வளவுதான். அகாமடேஷன் ஆஃப் பில்லுன்றது சும்மா அண்ணா தங்கைக்கு எழுதுற மாதிரி, அண்ணா அக்காக்கு எழுதுற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்ப என்ன ஆயிடுறதுன்னா அதுல ஒரு கம்பல்ஷன் மேண்டேட்ரின்னு இல்லாததுனால டிஸ்ஆனர் ஆச்சுனாலும் என்னாச்சு, அண்ணா கிட்ட போய் தங்கை கிட்ட சண்டை போட முடியுமா? நீ பைசாவே கொடுக்கலன்ட்டு சண்டை போடலாம். பட் தென் சம்திங் கோஸ் பர்சனலி இல்ல, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதான் தே cannot file a suit against a drawee. பட் trade bill என்ன, if trade bills are dishonored amount can be easily recovered through the court. புரியுதா?
செல்லம் இன்டருக்கு இத டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா படிச்சுக்கோங்க செல்லம். ஃபவுண்டேஷனுக்கு எம்சிக்யூ இதுல இருந்து வருங்கண்ணா. ஓகேவா? அப்புறம் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து ஸ்ரீச்சரன் வந்து அன்னைக்கு கேள்வி கேட்டாரு, அதோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்போ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து அன்னைக்கு ஆகஸ்ட் 15th இருந்ததுன்னா எப்போ ஸ்ரீச்சரன் டேஸ் எப்போ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வரும்? முந்தின நாள் இல்ல ஆகஸ்ட் 14th சொல் கண்ணா. இங்க பாருங்க, if the due date of the bill is on national holiday, okay, the maturity day of the billing shall be preceding business day. புரியுதா? முன்னாடி நாள். நான் பின்னாடின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இல்லம்மா முன்னாடின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா ஸ்ரீச்சரன்? ஃபர்ஸ்ட் நான் தப்பா சொல்லிட்டேன், அப்புறம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன்ல, நான் உங்ககிட்ட கூட சொன்னேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல ஒரு டியூ டேட் ஃபாலோ ஆகுறது, நேஷனல் ஹாலிடேஸ்ல ஃபாலோ ஆகுறதுன்னா டியூ டேட் வந்து முந்தின நாளே டியூ டேட் ஃபாலோ ஆயிடும். ஒருவேளை இப்ப திடீர்னு எமர்ஜென்சி ஹாலிடே கொரோனான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் எமர்ஜென்சி ஹாலிடேக்கு அடுத்த நாள் வந்து டியூ டேட்டா இருக்கும். புரியுதா? சங்கமித்ரா, ஸ்ரீ வஷிதா, வஷிதா இது வந்து சிலபஸ் 2016ல 2-3 வாட்டி கேட்டிருக்காங்கடா எம்சிக்யூஸ். சிவானி இன்டர்ல சிலபஸ் 2016ல சொல்றேன். ஓகேவா? நல்லா நல்லா பாத்துக்கோங்க இந்த இது. அதே மாதிரி நல்லா பாத்துக்கோங்க, இப்போ ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு ஒரு பில் சங்கமித்ரா கிட்ட சிவானி குடுக்குறாங்க. சங்கமித்ரா கிட்ட சிவானி குடுக்குறாங்க. சங்கமித்ரா தான் டாயர். ஃபர்ஸ்ட் என்னைக்கு சொன்ன? செப்டம்பரா? செப்டம்பர் சாரி, மே ஃபர்ஸ்ட், மே ஃபர்ஸ்ட் சாரி. இப்போ 3 மந்த்ஸ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீச்சரன் நீங்க சொல்லுங்க கண்ணா, 3 மந்த்ஸ்னா ஃபர்ஸ்ட் மேல இருந்து 3 மந்த்ஸ்னா என்ன கணக்கு, என்னைக்கு வரும் சொல்லுங்க? சூப்பர், வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் மே, மே ஃபுல்லா போகுது, ஜூன் ஃபுல்லா போகுது, ஜூலை ஃபுல்லா போகுது, ஆகஸ்ட்ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ 4ஆம் தேதி டேஸ் ஆஃப் கிரேஸ். புரியுதா சங்கமித்ரா? ஓகே செல்லம். See, when the period of bill is given in days வச்சுக்கோங்களேன், then 3 days of grace period should be added in this. If a bill is dated 5th June, is payable after 65 days. The maturity date எப்படி வரும்? ஜூன்ல 25 நாளா? ஜூன் ஜூன் மாசம்னாலே ஜூன் மாசம் 31 டேஸா 30 டேஸா? 30 டேஸ். அப்போ 5th ஜூன் வந்திருக்குன்னா இங்கேருந்து அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 25 நாள். அப்புறம் ஜூலைல வந்து ஒரு 31 நாள். அப்புறம் வந்து 65 நாளா? ஸோ 25 பிளஸ் 31. இதுல வந்து எவ்வளவு இருக்கு? 6 56 நாளா இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு நாள் வேணும் நம்மளுக்கு? 9 நாள் வேணும். அப்போ ஆகஸ்ட்ல இருந்து 9 நாள் எடுத்துக்கோங்க. அது பிளஸ் என்ன பண்ணோம்? 3 டேஸ் ஆஃப் கிரேஸ். அப்போ 12th ஆகஸ்ட் அப்படிதான் கால்குலேட் பண்ணோம். புரியுதா? the days 31 டேஸா 30 டேஸா? டிசம்பர் எவ்வளவு 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 டேஸ் கண்ணா சங்கமித்ரா? 31 டேஸ். வஷிதா ஆகஸ்ட் எவ்வளவு டேஸ்டா? ஸ்ரீச்சரன் ஏப்ரல் எவ்வளவு டேஸ்? ஏப்ரல் எவ்வளவு டேஸ்? நம்பர் ஆஃப் டேஸ் 30 டேஸ். 31ல 30. சிவானி பிப்ரவரி, பிப்ரவரி எவ்வளவு டேஸ்டா? நான் லீப் இயர்னா? நான் லீப் இயர், நான் லீப் இயர்னா 28 டேஸ் செல்லம். லீப் இயர்னா 29 டேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்களா செல்லம்? எல்லாருமே மேக்ஸ் பேசிக் இது. நான் லீப் இயர்னா 28 டேஸ், லீப் இயர்னா 29 டேஸ். அந்த கால்குலேஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகேவா?
So bills receivable for the person who draws the bills of exchange, he is entitled to receive the payment. It is asset side la varum. Bills payable, he is supposed to meet his financial obligation. Liability side la varum. Okay வா? Dishonoring of bills. இந்த scenario 1 நான் drawing of bill payment due date இது மட்டும் முடிச்சிருக்கேன். நீங்க சங்கமித்ரா தவிர மத்தவங்க எல்லாரும் இந்த illustration முடிச்சிட்டீங்களா? scenario 1 2 3 4 illustration 18 முடிச்சிட்டீங்களா? 19 யாராவது ட்ரை பண்ணீங்களா? இல்ல 19 நான் கொடுத்தேனா? இல்ல இல்ல 18 வரைக்கும் தான் சொன்னேன். ஓகே, இப்போ 18 வரைக்கும் முடிச்சிடுங்க சரியா? 19th இருந்து சங்கமித்ரா உங்களுக்கு மட்டும் சொல்றேங்கண்ணா. இந்த இத வந்து புக்ல வந்து கிறிஸ்பா உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கூட நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் கிரேஸ் பீரியட் அதெல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து illustration 18 scenario 1 மட்டும் ஹோம்வொர்க் பண்ணோம். ஓகேவா? 1 மட்டும் ஹோம்வொர்க். அதாவது இது மட்டும் ஹோம்வொர்க், ஏ மட்டும் ஹோம்வொர்க், மத்ததெல்லாம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்ரீசரண், வஷிதா, சிவானி, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் தரவா இருக்கீங்களா? இன்ட்ரடக்ஷன்லாம், ஜர்னல் என்ட்ரிஸ், கான்செப்ட்லாம் மறக்க மாட்டீங்களா? டஃப் இது கொஞ்சம் கொஞ்சம் கன்சைன்மெண்ட் அவ மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் செம்ம ஈஸி, கன்சைன்மெண்ட் செம்ம ஈஸி, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் ட்ரிக்கி தான் சரியா? வேர்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ரெனியூவல், ரிமூவல், அகாமடேஷன், ட்ரேட் பில்லு, ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் நீங்க நல்லா கம்ஃபர்டபிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. சங்கமித்ரா உங்களுக்கு புரிஞ்சுதா சங்கமித்ரா? வெரி குட். ஓகே, நாளைக்கு நான் வந்து illustration 19ல இருந்து எடுக்கிறேன் சரியா? இன்னைக்கு அவ்வளவுதான் நான் கிளாஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன். பார்க்கணும்டா, உங்க கூட தான் இனிமே தான் உட்காந்துக்கணும். தனியா உட்காந்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ரஷிதா உங்களுக்கு ஏதாவது டவுட்? சிவானி, ஸ்ரீசரண், ஸ்ரீசரண் அந்த இதான் பெண்டிங் டெஸ்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா கண்ணா இன்னைக்கு உட்காந்துட்டு? நான் இந்த சாட்டர்டே இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டேன் தெரியுமா, கொஷின் பேப்பர்ஸ்.